காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 18/3/2025 சதுர்த்தி இரவு 8:39 வரை. அதன் பின் பஞ்சமி. சுவாதி நட்சத்திரம் மாலை 4:32 வரை. அதன் பின் விசாகம். மாலை 4:32 வரை சித்த யோகம். அதன் பின் யோகம் சரியில்லை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. பாரசூலை வடக்கு. பரிகாரம் பால். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை. பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்று மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. ஜோதிட சிந்தனை நம்ம நேத்தியே சொன்ன மாதிரி, அதனால் வாக்கியம் சரியா திருக்கணிதம் சரியான்ற ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒரு கணிதம் சரியா தப்பான்றதை விட என்ன காரணத்தால் இந்த கணிதம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ இதை பற்றி விவாதங்கள் பண்ணுறதா இருந்தால் மறுபடியும் இப்போ காஞ்சி மகாபெரிவா நடத்தின சதஸ் மாதிரி சதஸ் நடத்தணும். இப்போ கூட விஜயேந்திர சுவாமிகள் காசியில் நல்ல சதஸ்லாம் நடத்தினா அதில் ஜோதிடத்தை பற்றியும் நிறைய பேசப்பட்டது. இப்போ பெரியோர்கள் அந்த மாதிரி யாராவது பெரியவா மறுபடியும் இந்த சதஸை நடத்தி திருக்கணிதம் வாக்கியம் இது ரெண்டும் என்ன விஷயம், இதில் என்ன பலாபலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பேசி ஒரு நல்ல முடிவுகளுக்கு வரலாம். ஆனால் எதையுமே மாற்றி அமைக்கக்கூடிய உரிமை நமக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சமயம் ஒரு பெரியவா கூட நல்லா படித்தவர் காஞ்சி மகாபெரிவா கிட்ட போய் இந்த சைவ வைணவ ஒற்றுமைக்காக நீங்கள் பாடுபட்டு இந்த 2 இதையும் ஒன்றா சேர்க்கலாமேன்னா, அப்போ மகாபெரிவா சொன்னது, சைவம் வைணவம் ரெண்டுத்தையும் ஒன்றா இணைக்க போனால் 3ஆவதாக ஒன்று பிறக்கும், ஆனால் இது ஒன்று இணையாதுன்னு. சைவம் வைணவத்தை இணைச்சா 3ஆவதாக ஒன்று பிறக்கலாமே தவிர இது ஒன்று இணையாதுன்னு. அது மாதிரி இந்த 2த்தையும் திருத்தரன்னு போகக்கூடாது. ஆனால் நடைமுறைக்கு எது சிறப்புன்னு வித்வான்கள்லாம் ஒன்றா கூடி ஜோதிடர்கள் சொல்கிறத பஞ்சாங்க கணனம் செய்யக்கூடியவா, பஞ்சாங்கம் கணிக்கக்கூடிய பெரியோர்கள் ஒன்றா சேரணும். ஜோஷியர்கள் கிடையாது. பஞ்சாங்கம் கணிக்கக்கூடிய பெரியோர்கள் ஒன்றா சேர்ந்து இதை பற்றி பேசி முடிவெடுக்கிறது ஒரு சிறப்பானதாக இருக்கும். அதனால் நாம் அறகுறையாக இந்த விஷயங்களை பற்றி பொதுவெளியில் ஆர்கியூ பண்ணுறது பேசுகிறது மக்கள் மனதில் இந்த ஜோதிட சம்பந்தமான விஷயத்தில் சஞ்சலங்களை தான் உருவாக்கும். அதனால் திருக்கணிதம் வாக்கியம்ன்ற விஷயத்தை ஒரு சதஸில் பேசி அதற்கான முடிவு தர்றது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இதை பற்றி காளிதாசன் எழுதியிருக்கார். பெரிய வருஷாதி நூல் இருக்குது. 3ஆம் பண்ணை கிருஷ்ண ஜோசியர் சொன்ன உங்களுக்கு ஜோதிட கணிதம் புக் அந்த புஸ்தகம் இருக்குது. இதெல்லாம் வச்சு பேசணும். பேசினால் இதை பற்றி ஒரு சரியான ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கலியுகத்தில் ஏற்கனவே சனீஸ்வர பகவானோட சாபம் இருக்குது. ஜோதிடம் பழிக்கக்கூடாதுன்றதுக்கு சகாதேவரோட சாபம் இருக்குது. இதெல்லாம் இருக்கும் பொழுது நாம் இதை பேசி தான் முடிவு எடுக்கணுமே தவிர சாதாரணமாக இது சரி இது தப்புன்னு பொதுவாக பேசுகிறது சரியாக வராது. ஆனால் அதே நேரத்தில் அனுபவத்தில் யார் யாருக்கு திருக்கணிதமோ வாக்கியமோ ஒத்து வருதோ அதை பின்பற்றுறதுல என்ன பிரச்சனை இருக்க போகிறது. இதை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த ராசி பலன் பற்றிய சில விஷயங்கள் கூட நாங்கள் நாளைக்கு தொடர்ந்து இதை பற்றி ஒரு கருத்துக்களை சொல்கிறோம். இப்போ நம்ம இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, எடுத்த காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பீர். வருமானம் திருப்திகரமாக இருக்கும்.
வாழ்க்கை துணைவியிடம் மனம் விட்டு பேசினால் சில பிரச்சனைகள் தீரும். கூடுமானவரை அலுவலகத்தில் கோபத்தின் காரணமாக சில வாய்ப்புகளை இழக்க வாய்ப்பு உண்டு. தந்தை வழி உறவுகளிடையே மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க சந்தர்ப்பம் தேடி வரும். சொந்த தொழில் செய்பவர்களின் செயல் சிறப்பாக இருக்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகிச் செல்வர். கடன் சுமை குறையும். பூர்வீக சொத்து பாகப்பிரிவினையில் சிலர் ஆர்வம் காட்டுவீர். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். உயரதிகாரிகள் ஆதரவோடு உத்தியோகத்தில் நல்ல நிலையை அடைய எடுத்த முயற்சி கை கொடுக்கும். பணவரவு வந்தாலும் இன்று சேமிக்க வாய்ப்பில்லை. நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நல்ல முறையில் நடைபெற சிந்தித்து செயல்படுவது நல்லது. முயற்சித்தால் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் வீடு தேடி வரும். மகன் அல்லது மகள் கருதி நல்ல முடிவுகள் எடுப்பீர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, கடினமான விஷயத்தையும் உங்கள் முயற்சியால் சுலபமாக செய்து முடிப்பீர். ஆனால் விரயங்கள் சற்று அதிகரிக்கும். குடும்ப சுமை கூடும். பெற்றோர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைப்பதில் தாமதம் உண்டு. மகன் அல்லது மகள் சம்பந்தமான சுபகாரியம் நடத்த வழி பிறக்கும். கடன் பிரச்சனை தொல்லை குறையும். உடல் நலனில் கவனம் தேவை. சிலருக்கு வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கும். அலுவலகத்தில் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் உண்டு. சக ஊழியரால் சிறு தொல்லை ஏற்பட வாய்ப்புண்டு. பணி சுமையால் மன அமைதி குறையும். அதிகாரத்தில் உள்ளவர்கள் நட்பு கிடைக்க வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் கூடுமானவரை உங்கள் பொறுப்புகளை மற்றவரிடம் ஒப்படைக்காதீர். தொழிலை விரிவுபடுத்த சிலர் திட்டமிடுவீர். தொல்லை தந்த எதிரிகள் விலகிச் செல்வர். பணிபுரியும் இடத்தில் கேட்ட சலுகை கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறை விலகும். பாகப்பிரிவினை நல்ல முறிவை எட்டும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். மகான்களின் தரிசனம் மகிழ்ச்சி தரும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, சொந்த தொழிலில் கணக்கு வழக்குகளை கவனமாக கையாள்வது நல்லது. எடுக்கும் காரியங்களை முடிக்க சற்று தீவிர முயற்சி தேவைப்படும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பதில் தாமதம் உண்டு. மகன் அல்லது மகள் வழியில் செலவு அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியரை அனுசரித்து செல்வது நல்லது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் சற்று விலகிச் செல்லும். பெண்களின் சேமிப்பு செலவழியும். இடம் பூமி விற்பனையில் சிறு தடை ஏற்பட வாய்ப்புண்டு. வழக்கமான பணியில் மந்த நிலை தோன்றும். ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. சிறிய அளவு மருத்துவ செலவு உண்டாகலாம். உடன்பிறப்புகள் உதவிகரம் நீட்டுவர். அலுவலக தகவல்களை கூடுமானவரை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர். இல்லத்தில் சுபகாரிய பேச்சு முடிவாகும். நண்பர்கள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் சேரும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் இனிமை தரும். முக்கிய பிரமுகர் நட்பால் சில காரியங்களை சாதிப்பீர். பெற்றோர் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. அன்புள்ளம் கொண்ட கடக ராசி அன்பர்களே, தடைப்பட்ட காரியங்கள் இன்று கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். தொழில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதில் தாமதம் உண்டு. எதிர்பாராத மாற்றங்கள் சற்று அதிருப்தி தரும். மருத்துவ செலவு கூடும். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்க நேரலாம். பொது வாழ்வியில் திடீர் திருப்பங்கள் உண்டு. உறவினர் நண்பர்கள் ஒத்துழைப்பு நன்மை தரும். சிறு விரயங்களை சமாளிக்க வேண்டி வரலாம். குடும்பத்தில் பழைய பிரச்சனை ஒன்று தலை தூக்கும். தொழிலில் போட்டியாளர்கள் அதிகரிப்பர். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. அனுசரணையாக இருந்த அதிகாரிகளை சந்திப்பதில் தாமதம் ஏற்படும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான பிரச்சனை ஒன்று மனதிற்கு வருத்தம் தரும். குடும்பத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு அரசியல் உள்ளவர்கள் புதிய பொறுப்புகளை பெறுவர். பெண்களுக்கு பணி சுமை கூடும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இன்று வழக்கமான உங்களது தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிலருக்கு சுபகாரியங்கள் கைகூடும். வரன்கள் வாசல் தேடி வரும். தொழில் வளர்ச்சியில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இடம் நிலம் பூமி விற்பனையால் லாபம் உண்டு. பாக பிரிவினையில் இழுபறி சற்று நீடிக்கும். தொழில் முன்னேற்றத்தில் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர். பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்க வாய்ப்புண்டு. தடைகளையும் தடுமாற்றங்களையும் சமாளிப்பீர். பொது வாழ்க்கையில் எதிர்பார்த்த பொறுப்புகள் தள்ளி போகும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். இருந்தாலும் உங்கள் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்.
தாய் வழி உறவுகளால் ஆதரவு உண்டு. உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சு முடிவாகும். தனவரவில் இருந்த தடை அகலும். அடகு வைத்த நகையை மீட்க வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, புதிய முயற்சியில் வெற்றி கிட்டும். தொழில் முன்னேற்றம் உண்டு. நிலையான வருமானத்திற்கு வழி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் விலகும். பெரியோர்களின் ஆலோசனையும் அனுபவமும் அறிவுரையும் தக்க நேரத்தில் கை கொடுக்கும். திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நோய் நொடிகளில் இருந்து நிவாரணம் பெற வாய்ப்புண்டு. தொழில் வளர்ச்சி சிறப்பாக அமையும். தொலை தூரத்திலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர். உடன் பிறந்தவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவர். பெண்களுக்கு எதிர்பார்த்த குடும்பத்தில் சலுகைகள் கிடைக்கும். வாகனம் வீடு வாங்குவதில் கட்டுவதில் கவனம் தேவை. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டு உண்டு. ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி தரும். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பீர். பெரியோர்களின் அறிவுரை கேட்டு நடப்பது நல்லது. இறை வழிபாடு இன்பத்தை தரும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, இன்று மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் பொறுமையும் சகிப்பு தன்மையும் கொண்டு முன்னேறுவீர். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. விரயங்கள் சற்று அதிகரிக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் மனக்குழப்பத்தால் சிறு தடுமாற்றம் இருக்கலாம். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது சில பிரச்சனைகளை தீர்க்கும். பெற்றோர்கள் நலனில் கவனம் தேவை. பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களால் சிறு மன வருத்தம் ஏற்படலாம். பண பொறுப்பில் உள்ளவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உயர் அதிகாரிகளிடமிருந்து எதிர்பார்த்த அங்கீகாரம் தள்ளி போகும். ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல் இருக்கலாம். சகோதரருக்குள் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். பிரிவினை நல்ல முறையில் முடிவாகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். பொருளாதார நெருக்கடி ஓரளவு குறையும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான விஷயத்தில் சிறு சிறு சலசலப்புகள் உண்டு. மாணவர்களின் கல்வி தரம் உயரும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஆதாயம் தரும் பதவிகள் தேடி வரும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, மலர்ந்த முகத்துடன் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவர். புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முறையில் நடைபெறும். ஆடம்பர பொருட்கள் வாங்க வாய்ப்புண்டு. அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் இருந்த மனக்கசப்பு விலகும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். ஒரு சிலருக்கு பணி நிரந்தரம் ஏற்படும். மகன் அல்லது மகள் கல்யாண சம்பந்தமான காரியங்களுக்கான முயற்சி எடுப்பீர். கணவன் மனைவிக்குள் அன்பு மேலோங்கும். பெற்றோர்கள் ஆதரவு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். உறவினர் வழியில் ஒத்துழைப்பு உண்டு. ஆன்மீக பயணம் சிலர் மேற்கொள்வீர். பொது வாழ்வியில் ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர். தேவைகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தொல்லைகள் மறையும். வருமானம் பற்றாக்குறை அகலும். மகள் அல்லது மகள் வழியில் சிறு விரயங்கள் உண்டு. உணவு விஷயத்தில் கவனம் தேவை. தேவையில்லாத மற்றவர் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் பேசுவதில் கவனமாக செயல்படுவது நல்லது. கடன் சுமை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பெற்றோர் வழியில் சிறு பிரச்சனை உருவாகி மறையும். நண்பர்களை நம்பி எந்த விஷயத்திலும் இன்று முழுமையாக ஈடுபட வேண்டாம். அலுவலகத்தில் பணப்பொறுப்பில் உள்ளோர் கவனமாக இருக்க வேண்டும். சிறு சிறு கணக்கு வழக்குகளில் சஞ்சலங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். அதே நேரத்தில் சலுகையும் கிடைக்கும். பண வரவுகள் இருந்தாலும் மனதில் ஏதோ ஒரு சஞ்சலம் வாட்டும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டு. பெண்களின் சேமிப்பு பெருகும். பய உணர்வு மாறும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். கனவுகளால் ஏற்பட்ட தொல்லை மறையும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, நீங்கள் நினைத்த நல்ல காரியங்களை உரிய நேரத்தில் செய்து இன்று வெற்றி பெறுவீர். பணம் கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும். எந்த விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டியது அவசியம். அரசு வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புண்டு. தொழில் போட்டி அதிகரிக்கும். அதிகார வர்க்கத்தின் ஆதரவு குறையும். ஆரோக்கியம் சிறு தொல்லையை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு ஓரளவு கை கொடுக்கும். பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் சுமூகமாக முடியும். உங்கள் பொறுப்பை மற்றவர்களை நம்பி ஒப்படைப்பது பிரச்சனையை உருவாக்கும். அரசு வழியில் மனசங்கடம் ஏற்பட வாய்ப்புண்டு. தொழில் கணக்கு வழக்குகளை சரியாக கையாள்வது அவசியம். குடும்ப உறுப்பினர் தேவைகளை பூர்த்தி செய்வீர். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும்.
தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்பு தேடி வரும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, நல்ல விஷயங்களை நினைத்து நீங்கள் செயல்பட்டாலும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறி மாறி தென்படும். எதிர்காலத்தை பற்றி சிந்தனை மேலோங்கும். இல்லத்தில் உள்ளோர்கள் நீங்கள் எவ்வளவு செய்தாலும் ஒரு குறையை கண்டுபிடிப்பர். இடமாற்றம் ஏற்பட சிலருக்கு வாய்ப்பு உண்டு. சொத்து சம்பந்தமான எடுத்த முயற்சி சற்று தள்ளி போகும். உறவுகளுக்காக சிறிய தொகை செலவு செய்யும் சூழ்நிலை உருவாகும். குடும்ப சுமை அதிகரிக்கும். உறவினர் வழியில் அதே நேரத்தில் ஒத்துழைப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு. உடன் பிறப்புகளை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் சிறு சலசலப்பு தோன்றி மறையும். குடியிருக்கும் வீட்டால் சிலருக்கு பிரச்சனை உண்டாகலாம். ஆரோக்கியம் சீராக அமைய உணவு விஷயத்தில் இன்று கட்டுப்பாடு தேவை. அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு அலுவலகத்தில் பரபரப்பு மேலோங்கும். சிலருக்கு நிரந்தர பணி உண்டாகும். பெற்றோர்களின் உடல் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. தங்கம் வெள்ளி போன்ற விலையுயர்ந்த பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்ச்சி அடைவர். தாய் வழி உறவுகளால் ஆதரவு கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சில விஷயங்களை விட்டு கொடுத்து செயல்படுவீர். வளர்ச்சிக்கு இடையில் ஏற்பட்ட தளர்ச்சி மாறும். வரவு செலவு சீராக இருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் கட்டாயம் கிடைக்கும். மன அமைதி பெருகும். தெய்வ வழிபாடு நல்ல முறையில் உங்களுக்கு வழிகாட்டும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு சற்று குறைவாகவே காணப்படும். பூர்வீக சொத்துக்கள் நல்ல முடிவெடுக்க இன்னும் ஒரு சில நாட்கள் காத்திருக்க வேண்டி வரலாம். இல்லத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கும் சந்தர்ப்பம் சிலருக்கு கைகூடி வரும். பொருளாதார வளர்ச்சி சீராக இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்க சிலருக்கு வாய்ப்புண்டு. அலுவலக சம்பந்தமான முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக பராமரிப்பது நல்லது. இல்லத்தில் சுபகாரிய பேச்சு முடிவாகும். அனைத்து வழியிலும் நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஆதரவு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதாரம் உயர வாய்ப்புண்டு. தடுமாற்றங்கள் தானாக விலகும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி தேடி வரும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.